இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணியில நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம். பாமக சமீபத்தில் இணைஞ்சிருக்காங்க, அன்புமணி தலைமையிலான பாமக. ஸோ அதிமுக கூட்டணி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பார்க்கறது சார்? அதிமுக கூட்டணியும் பலமடைஞ்சு போகுதா? நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவரோட போகும்போது அதன் மூலமாக சில தொகுதிகள்ல அவங்களுக்கு வித்தியாசமான சக்தி உருவாகிறது. அதே நேரத்துல இப்ப என்ன நடக்கலாம்னு சொன்னாக்கி, இவங்க ஏற்கனவே அதிமுக கூட போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னாக்கி அவரு திமுகவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கூட்டணி இன்னைக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதே மாதிரி இவரு அன்புமணி ராமதாஸுக்கு மேல இருக்கிற மாதிரி உள்ள குற்றச்சாட்டுக்கள் அவர் மேல கிடையாது. அப்படி இருக்கும்போது பாமக ரெண்டாக பிரிஞ்சு நின்னாச்சுன்னாக்கி எங்க இருக்கும்ன்றதும் அதுவும் திருப்பி களத்துல பரிசோதித்து பார்க்கும் போதுதான் தெரியும். அன்புமணி அதிமுகவுக்கு போனதுனால அன்புமணி அதிமுகவுக்கு போனதுனால இப்ப ராமதாஸ் திமுக நோக்கி போறாரா? போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா இது அன்புமணி அவங்க கூட தான் போறாருன்றது இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எல்லாரும் கணித்த ஒரு விஷயம்தான். ஆனா அதுல அவங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை, கட்சிக்குள்ள ஒரு பெரிய பூசல் நடந்துட்டு இருக்குது. ஸோ யார் கூட நிற்பாங்கன்றது அவங்கவுங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணபலமும் இதெல்லாம் சேர்ந்துதான் அதை முடிவு செய்யும். ஆனா சார், இப்போ விசிக ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இது ஒத்துப்பாரா ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர்றது? விசிகாவோட அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுது, அப்படி இருக்கும்போது நாம இவரை இணைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டு ஒத்துக்கொள்ள வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல யாரும் எதிரி இல்லை அப்படின்னு ஒரு தத்துவத்தை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே கூட்டணிகள் தற்காலிகமானதுதான், நாளை மாறலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா திருமாவளவன் சொல்றது பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில விசிக இருக்காதுன்றது தானே அவங்க சொல்றாங்க. ஆமா, அந்த கூட்டணி அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி தானே. பாஜகவும் அதிமுகவும் அன்புமணியும் தான் ஒரு கூட்டணி. அது இல்லாமல் ஒரு பாமகவினுடைய ஒரு அணின்னு சொல்லும் போது மருத்துவர் ராமதாசனுடைய அணியாக இருக்கும். இப்ப அப்படி இருக்கும்போது இது பாஜக கூட்டணி இல்ல, அவங்க நம்ம கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துடுறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. பழைய கசப்பெல்லாம் திரும்ப அவர்கள் மறந்துடுவாரா? திரும்ப இன்னைக்கு ரொம்ப மெச்சூர்டு லீடர். அவரு முன்னால வேகமாக பதில் சொல்றதுக்கும் இப்போ பொறுமையோட பதில் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டும் போது விமர்சிக்கிறாரு, கோரிக்கைகள் வைக்கணும்னு வைக்கும் போது வைக்கிறாரு. பல விஷயங்களை அவர் முன்னால பகிரங்கமாக சொல்றதுக்கு பதிலாக நேரடியா போய் ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய மெச்சூரிட்டி உள்ள லீடராக இன்னைக்கு மாறிட்டதுனால அவர் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஒண்ணு, பாமக பலவீனமாகி ரெண்டா உடைகிறதே மற்றவங்களுக்கு நல்லது தானே, பாமகவுக்கு தான் அதை பாதிப்பு. அந்த விதத்துல இது ஒருவேளை சில தொகுதிகள், அதாவது குறிப்பாக விசிக போட்டியிடக்கூடிய பல தொகுதிகளிலும் வலுவான எதிர்கட்சியாக நின்று போட்டியிடுறது பாமக தான். அதனால அவரு ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. சரி, இப்ப அன்புமணி அவர்கள் இப்போ அதிமுக கூட்டணியில சேரதன் மூலமாக இதற்கு முன்னாடி வட மாவட்டங்கள்ல அதே போல கொங்கு பகுதிகள்ல சில பகுதிகளில் பாமகவும் அந்த அதிமுக ஓட்டு சேர்ந்தா அந்த வெற்றின்றது ரொம்ப கச்சிதமாக இருந்தது. ஸோ இந்த முறை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா?
இந்த கூட்டணியில நம்ம பலமுறை பார்த்திருக்கிறது என்பது வெறும் அரித்மெட்டிக் மட்டும் இல்ல ஒர்க் பண்றது. அரித்மெட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு இந்த கூட்டணி பலம் என்பது. ஆனா அதை மீறி மக்கள் கடைசியில முடிவெடுக்கும் போது என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க, ரெண்டாவது யார் நன்றாக செயல்பட்டு இருக்கிறார்கள், நமக்கு நல்ல திட்டங்களை யார் கொண்டு வருவார்கள், இதுக்கு முன்னால அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சமூகம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள். அவங்க வந்து கண்ணை மூடிட்டு முடிவு எடுக்கிறது அவங்களால அல்ல. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பறிவு கூடுதல், அதே மாதிரி பத்திரிகை கூடுதலாக படிக்கக்கூடிய பழக்கமும் கூடுதலாக இருக்கிறது. அதனால விவாதங்கள் நடக்குது. அதனால டீ கடை பெஞ்சில விவாதம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல மக்கள் மத்தியில இந்த பொருள் வந்து விவாத பொருளாக மாறி ஒரு டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக ஒரு வெறுப்பு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க கூட்டணி வைத்திருக்கிறதுனால அதிமுக மேலேயும் வெறுப்பு வருது. அதனாலதான் பயந்து முன்னால வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த கட்டாயத்தினாலேயோ போய் கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க. அதனால மக்கள் கடைசியில முடிவெடுக்கிறது இப்போ இது 2 கூட்டணி தான் இருக்குமா, இல்ல ஒரு 3வது அணி இருக்குமா அப்படின்றது இன்னும் முடிவுக்கு தெரியல. 4 அணிகளாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது அந்த சூழலுக்கு ஏற்ப சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்பவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றதுதான் என்னுடைய. சார், இன்னொரு பக்கம் வந்து டெல்லிக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் மேற்கொள்றாரு. அமித்ஷா கிட்ட சந்திச்சு தொகுதி பங்கீடு குறித்து எல்லாம் வந்து பேச இருக்காங்க. ஸோ பாஜக தரப்புல இருந்து அவங்க அதிக தொகுதிகள் கேட்கறதாகவும், ஆனா அதிமுக தரப்புல இருந்து கடந்த முறை மாதிரியே ஒரு 20ல இருந்து 25 சீட்டு கொடுக்கிற மாதிரியும் வந்து நிறைய தகவல்கள் வந்து வருது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணிக்கு தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரா? எடப்பாடி வந்து இன்னைக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. அவங்க வந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது அவரை போய் சந்திக்க போகல. உள்துறை அமைச்சர் அவர் பேட்டியின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து தனியாகவே அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி அதே நாள்ல தனிப்பெரும்பான்மையோட ஜெயிப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இப்ப திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல எங்களுக்கும் அதிகாரத்துல பங்கு உண்டு, எங்களுக்கு ஏன்னா எங்களுடைய கூட்டணி தான் மேலிடத்தினுடைய பவர்ல தான் இவங்க இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. எடப்பாடி அதை மறுத்து இருக்காரு சார். தனிப்பெரும்பா கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்றத இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்காரு எடப்பாடி. இதுவரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடைசியாக காய் நகர்த்தி முடிவெடுப்பவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். நாம பல மாநிலங்கள்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். பியூஷ் கோயல் இங்க வந்தாரு. அவரு சீட்டு என்னன்னு பேசுறதுக்கு தானே வந்தாரு. அப்போ பேசி ஒன்றும் முடிவெடுக்க முடியல. அப்போ அவரை வச்சு ஒரு வெள்ளோட்டம் பார்த்துட்டு இன்னைக்கு கடைசியில இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, யாரு அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு இவர் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ன ஒரு நிலைமையில. மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ண முடியுமா சார்? மற்ற மாநிலங்கள் சூழல் வேற, தமிழ்நாட்டோட சூழல் வேற தானே? இல்ல, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள்ல இருந்தா நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு உள்துறை இருக்குது, அவங்களுக்கு சிபிஐ இருக்கு, உளவுத்துறை இருக்குது, அவங்க மூலமாக தகவல் கிடைச்சிட்டு. இப்போ அவங்களுடைய சக்தி என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ நயனார் நாகேந்திரன் ஒரு யாத்திரை நடத்தினார், பெரிய வரவேற்பு எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி நமக்கு வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே ஒட்டகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி, முதல்ல தலையை நுழைச்சிட்டா போதும், அது பிறகு ஃபுல்லா முள்ள நுழைஞ்சிடலாம். அதே மாதிரிதான் அவங்க எல்லா இடத்துலையும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டும் அவங்க மாற்றிக்கொள்ள போவதில்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக. இந்த கூட்டணி வந்து வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தெரிவிக்கிறாரு. ஸோ இன்னும் வர வாய்ப்பு இருக்கா? அது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ அவங்க வந்து இப்போ என்ன சொல்றாங்க, தமிழிசை பேட்டி கொடுக்குறாங்க, நயனார் நகேந்திரன் பாட்டி கொடுக்குறாங்க,
தாவேக்கா எங்களுடைய கூட்டணியில வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்கா அங்க போற மாதிரி இது வரைக்கும் தெரியல. போனா அவங்களுக்கு அதோட அவங்களுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. அவங்க இவ்வளவு வீராவேசம் பேசிட்டு இனிமே போய் அங்க கூட்டணின்னு சொல்லி அவங்க ஒரு பதவி நிச்சயமா முதல் பிரதமர் பதவி கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாத ஒரு துணை முதல்வர் பதவின்னு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி கொடுக்கும்போது அதோட விஜயனுடைய அரசியல் முடிஞ்சு போகும். விஜய்க்கு அந்த அளவுக்கு சிந்திக்கவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு கடைசி முடிவு எடுக்கக்கூடியது இதுல எல்லாத்துலயுமே அமித்ஷா அவர்கள் தான். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு இவரு ஆளுநரை சந்திக்கிறாரு. ஆளுநர் சொல்லியிருக்கலாம், அமித்ஷா கோபத்துல இருக்கிறாரு, நீங்க இங்க வந்த போது அவரை சந்திக்காம இருந்தீங்கன்னு சொல்லி அவருடைய கூட்டத்துல நீங்களும் கலந்துகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால இப்ப போய் அவரை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.